இன்று கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணர் அவதரித்த கோகுலத்தில் கிருஷ்ணரை தரிசிப்போம். கோகுலத்தில் இருக்கிறோம். திரு ஆயர்பாடி. இதுக்கு ஹிந்தியில் சௌராசி கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க, நந்த பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 84 தூண்கள் இருக்கு. இந்த 84 தூண்களும் கிருஷ்ணர் காலத்திலிருந்தே இருக்கு. கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டு கையெல்லாம் கழுவ மாட்டார், அப்படியே இந்த தூணில் தேய்ச்சிருவார். இது தூண் ஒரிஜினல் 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. தூணு சீலிங் ரெண்டும் இங்கே ஒரிஜினல். இதில் ஒரு துவாரம் தெரியுது. இதில் தான் யசோதம்மா தயிர் மத்து மேலே சப்போர்ட்டுக்கு வச்சு தயிர் கிடைவாங்க. இந்த இடத்துல யசோதம்மா தயிர் கிடைஞ்ச துவாரம். கோகுலம் கிருஷ்ணர் தரிசனம் பண்ணிக்கிடுங்க. நந்த மகாராஜ், லெஃப்ட் சைடு நந்த மகாராஜ், ரைட் சைடு யசோதம்மா, மிடில் பலராம். கிருஷ்ணர் கீழே ஊஞ்சல் இருக்கார். ஊஞ்சல் இருக்கார் கிருஷ்ணர். பலராமர், நந்த மகாராஜ், யசோதம்மா. இது யசோதம்மா கிருஷ்ணரை தொட்டில் கட்டி ஊஞ்சல் ஆட்டின இடம். இது அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அதனால் இதில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுற இது. நல்லா சேவிச்சுக்கோங்க. கோகுலம் வராதவங்க இது நல்லா சேவிச்சுக்கோங்க. 84 தூண் இருக்கு. 80 தூண்கள் விஸ்வகர்மா கட்டி கொடுத்தது. இந்த 4 தூண்கள் பிரம்மா கட்டி கொடுத்தது. எல்லாம் சேர்த்து மொத்தம் 84 தூண்கள். திரு ஆயர்பாடி, கோகுலம். இந்த தூண்கள் எல்லாம் 5000 வருஷம் முன்னாடி உள்ளது. கிருஷ்ணர் காலத்திலே இருந்திருக்கு. கிருஷ்ணர் ஓடி ஆடி தொட்டு விளையாண்ட தூண்கள். இங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சமயம் சிவபெருமான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ண வரார். அப்போ கிருஷ்ணருக்கு ரொம்ப அசுரர்களால் ரொம்ப தொல்லைகள் அதிகம். அப்போ யசோதாம்மா சிவபெருமானை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா அவர் கழுத்தில் பாம்பு, திரிசூலம் இதெல்லாம் பார்த்துட்டு இவரால் தான் பையனுக்கு எதுவும் பிரச்சனை வருமோ நினச்சி அவங்க கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ சிவபெருமான் கிருஷ்ணரை பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி 3 ராத்திரி 3 பகல் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறார். சிவபெருமான் பாகவதம் சொல்லுது, வைஷ்ணவானாம் யதா சம்பு. வைஷ்ணவர்களே சிவபெருமான் நம்பர் 1 சிறந்த பக்தர் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. பகவான் பக்தவத்சலன், பக்தர்கள் மேலே ரொம்ப பிரியம் உள்ளவர். சரி, ஒரு பக்தன் தன்னை பார்க்க வந்திருக்கான், அவனுக்கு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கிருஷ்ணர் ஒரு ஐடியா பண்ணுறார். யசோதாம்மாட்ட போய் நான் இப்போ சந்திரனை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு பகலில். இப்போ யசோதாம்மா சொல்கிறாங்க, பகலில் சந்திரனை வரமாட்டான், நைட்டில் நாடா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், வாசலில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரோட ஜடாமுடியில் சந்திரன் இருக்குது, அதனால் அதை பார்க்கணும் அப்படிங்கிறார். உடனே யசோதாம்மா நேர சிவபெருமான்கிட்ட வராங்க. இப்படி என் பையன் சந்திரனை பார்க்கணுங்கிறான், உங்களை நேருக்கு நேர் பார்த்தான்னா ஏதாவது கந்திர்ச்சி விழுந்துடும் உங்களால். அதனால் ஒரு தொட்டியில் நீர் வச்சு அந்த நீரில் பையனோட முகத்தை காமிக்கிறேன், நீங்கள் அவனை சேவிங்க, அப்போ உங்களுடைய சந்திரன் நல்லா தெரியும். என் பையன் சந்திரனை சேவிப்பான், நீங்கள் கிருஷ்ணரை சேவிங்க அப்படின்னு சிவபெருமான்ட்ட சொல்லி தொட்டியில் நீர் வைக்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணரை அந்த தொட்டி பக்கத்தில் காமிக்கிறாங்க. சிவபெருமானும் கிருஷ்ணரை சேவிக்கிறார். கிருஷ்ணர் சந்திரனை பார்க்குறார், சிவபெருமானையும் பார்க்குறார், சிவபெருமான் கிருஷ்ணரை பார்க்குறார். 2 பேரோட ஆசையும் நிறைவேறுது. தன்னோட ஆசை நிறைவேறணுன்னு சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த இடத்துல ஆனந்த தாண்டவம் ஆடுறார். ஆனந்த தாண்டவம் ஆடி
இங்கேருந்து ரொம்ப திருப்தியோட கிளம்பி போகிறார். அவர் வந்து 3 ராத்திரி 3 பகல் இந்த இடத்துல தான் இருந்து தவம் பண்ணார். இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. கோகுலத்தில் கிருஷ்ணர் வீட்டுக்கு ஏத்தாப்பிலே ஒரு சின்ன சிவன் கோவில், கோகுலேஸ்வர் மகாதேவ் அப்படின்னு பேர். இந்த இடத்துல சிவபெருமான் 3 ராத்திரி 3 பகல் தவம் பண்ண இடம், கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறதுக்காக. ரொம்ப புனிதமான இடம். யார் யாரெல்லாம் இன்னும் கோகுலம் வந்து சேவிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் கோகுலத்தை பார்க்குற பாக்கியம் கூடி சீக்கிரம் கிடைக்கட்டும். பகவான் கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கலாம். ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ கோகுல்தாமுக்கு ஜாய். ஹரே கிருஷ்ணா. துளசி மகாராணிக்கு ஜாய்.